I can't believe that you came into my life. You made me feel again. Now it's my Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா Xhorse பிராண்டில் இருந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் Multi-Prog. இந்த ப்ராடக்டுடைய அன்பாக்சிங் அப்புறம் இந்த டிவைஸில் அதாவது இந்த கிட்டில் என்னென்ன இருக்குது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் VVDI Prog அப்படின்ற டிவைஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இந்த டிவைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க உங்களுக்கு லேப்டாப் பேஸ்டு ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் இந்த டிவைஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேப்டாப்போட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் லேப்டாப் வழியாக தான் யூஸ் பண்ண முடியும் இதோட சாஃப்ட்வேரில். இப்போ இதோட அடுத்த வெர்ஷன் Multi-Prog அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன் சப்போர்ட்டோடு வந்திருக்கு. VVDI Progல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்ததை ரொம்பவே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. வாங்க இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் பாக்ஸில் தான் வரும். இதை ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள் நம்மளுக்கு ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த யூசர் மேனுவலில் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கிளியர் யூசர் மேனுவல் இதை நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா Multi-Prog அக்சசரிஸ். இந்த பாக்ஸில் இந்த டிவைஸுடைய எல்லா கேபிள்ஸ் அண்ட் அடாப்டர்ஸ் இதில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஜிப்லாக் கவரில் ஒரு சின்ன USB டாங்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது USB Wi-Fi அடாப்டர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் நம்மளுடைய Multi-Prog டிவைஸ். உங்களுக்கு டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக ஒரு மெட்டல் பாடியில் கொடுத்துருக்காங்க. இது முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டல் பாடியில் தான் கவர் ஆகிடுக்கு. ஸோ இந்த டிவைஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட அக்சசரிஸை நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் நிறைய கேபிள்ஸ் இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா OBD கேபிள். டேரெக்டாக நீங்கள் OBD ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது Multi-Progோட கனெக்ட் பண்ணுறதுக்கு USB கேபிள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா PC, லேப்டாப்லேயோ இல்லை நம்ம PC இதில் யூஸ் பண்ணுறதுக்கு Multi-Progை கனெக்ட் பண்ணுறதுக்கு USB கேபிள். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா MCU கேபிள். Multi-Progல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு MCU கேபிள். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நம்ம ECUவில் இருக்க டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 அடாப்டர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா EEPROM அடாப்டர். ஸோ நீங்கள் EEPROM ஐசியை டேரெக்டாக இதில் சால்டர் பண்ணிவிட்டு நம்ம Multi-Progோட யூஸ் பண்ணிக்கலாம். இது VH20. இந்த அடாப்டர் எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Multi-Progல நம்ம செல்ஃப் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பவர் அடாப்டர். நம்மளுக்கு சார்ஜ் இல்லை பவர் சப்ளை 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு Xhorseல நல்ல குவாலிட்டியான ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கவரில் என்னென்ன கேபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்க அப்படின்னா MCUவை சால்டர் பண்ணி அதாவது பூட் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கான பூட் கேபிள் கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் மோட், அதாவது டேரெக்டாக நீங்கள் ECUவில் இருக்க பின் அவுட்டோட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பெஞ்ச் கேபிளும் கொடுத்துருப்பாங்க. இது பவர் கார்டு, பவர் சப்ளைக்கு சார்ஜரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா போகோ பின்ஸ். இந்த பின்ஸ் வந்து ECM உடைய பின் அவுட்டுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கக்கூடிய பின்ஸு. இதை நீங்கள் டேரெக்டாக அந்த பெஞ்ச் கேபிள்ஸோட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வரக்கூடிய அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். அடிஷ்னலாக உங்களுக்கு எதாவது அடாப்டர்ஸ் ஏதாவது புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ Multi-Prog பற்றி நம்ம பார்க்கலாம். இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டல் பாடியில் நல்லா வெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. டிவைஸ் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ இதோடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான். இது உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா டச் கண்ட்ரோல் தான். டச் கண்ட்ரோலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய ஸ்டேட்டஸ், பவர் ஸ்டேட்டஸ் நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். உங்களுக்கு இன்னொரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஷீல்டு. இந்த ஷீல்டை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து VH13 அடாப்டர் இருக்கும். இந்த அடாப்டரில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சால்டர் ஃப்ரீ ஐசிஸை வந்து நீங்கள் ஐசி ரிமூவ் பண்ணி டேரெக்டாக இங்கே வச்சு டேட்டா ரீட் அண்ட் ரைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சிப் ஹோல்டர். ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு அடாப்டர் யூஸ் பண்ணணும், செல்ஃப் டெஸ்ட் அடாப்டர் இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அடாப்டரை நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் செல்ஃப் டெஸ்ட் பண்ணலாம் Multi-Progடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ அதுக்கு தான் இந்த அடாப்டர் யூஸ் ஆகும். இந்த சைட் மேலே டாப் சைடில் பாருங்கள், உங்களுக்கு பவர் சப்ளைக்கு ஒரு பவர் சப்ளை போர்ட் கொடுத்துருப்பாங்க. ECU கனெக்ஷனுக்கு இந்த 2 DB44 DB9 இந்த 2 ஜாக்கும் இருக்கும். இந்த ஜாக் வழியாக நீங்கள் வந்து ECU ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லேன் போர்ட்,
யூஎஸ்பி போர்ட் 2 கொடுத்துருப்பாங்க. ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் கனெக்ஷன் எல்லாத்துக்குமே இந்த யூஎஸ்பி போர்ட் யூஸ் ஆகும். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு டிவைஸ்க்கு ஸ்விட்சஸும் கொடுத்துருப்பாங்க. சைடில் இருக்கக்கூடிய இந்த கிரில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் வென்டிலேஷனுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹீட் ஆனாலும் உங்களுக்கு வந்து இது பெருசாக அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா கூலிங்க்கு வந்து கிரில்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிவைஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின டவுட்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற டெமோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் இதை பற்றி இன்னும் நிறையா நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இந்த டிவைஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் எங்களை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகுன்ற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கட்டும். அவங்களுக்கு தேவைனாலும் இந்த டிவைஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Where you gon' wanna move your feet until they start to bleed. DJ, take it away. Tonight is all for you.